போலி ஆன்மீகம் எவனோ எப்படியா போகிறான், நம்மளுக்கு அவசியம் இல்லை. நமக்கு இன்றைக்கி 1000 10,000 20 நேரம் வந்துச்சு. நாமெல்லாம் இரவு நேரத்தில் கூடுவோம், நல்லா மீன் கறியை வச்சுக்கிட்டு கோழியை வச்சுக்கிட்டு நல்லா தண்ணி போடுவோம், ஜல்சாவாக இருப்போம். எவனா போகிறாமா? இது போலி ஆன்மீகம். உண்மை ஆன்மீகவாதிகள் ஐயோ பருவமனையும் தவறிடுச்சு, எங்கே பார்த்தாலும் என கலவரம், எங்கே பார்த்தாலும் உயிர் சேதம், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எந்த தலைவனை கேட்பான்? அது உண்மை ஆன்மீகவாதிகள், நாட்டுப்பற்று உள்ளவர்கள் உண்மையான. அதே சமயத்தில் தலைவன் திருவடியை பற்றுகின்றவருக்கு தான் நாட்டுப்பட்டுக்குமே தவிர தலைவனை பற்றி அறியாதவர்கள், தலைவன் திருவடியை பற்றாதவர்களுக்கு நிச்சயமாக நாட்டுப்பட்டு இருக்க முடியாது. நாட்டுப்பற்றே ஒரு ஆன்மீகம் தான். நாட்டுப்பற்று என்பது மக்கள் பற்று தானே. உயிரினங்கள் நல்லபடி இருக்க வேண்டும், நாடே செழிக்க வேண்டும், பருவமழை பெய்ய வேண்டும், எங்கே பார்த்தாலும் மக்கள் இனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு பால் ஊற்றி ஊட்டுவா, கையில் இட்லி வச்சுக்கிட்டு ஊட்டுவா குழந்தைக்கு. அந்த காட்சியை அவன் காணுவான். அந்த குழந்தைக்கு ஊட்டும் போது அது திருப்பிக்கும், அது அப்படி இப்படி நயமாக பேசி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவாள், அந்த உணவு தருவாள். தாய் என்ன செய்வார்? குழந்தைக்கு பால் ஊட்டுவாள். அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு பால் குடிக்கும். கண்டுக்குட்டி என்ன செய்யும்? அந்த தன்னுடைய தாய் பசுவிலிருந்து பால் உறிஞ்சி குடிக்கிறத பார்ப்பான். ஆட்டுக்குட்டி ஓடி ஓடி அந்த மார்பை முட்டி பால் குடி பார்ப்பான். இப்படியெல்லாம் பலரை ரசித்து அது ஆனந்தமாக ஆனந்தம் அடையக்கூடியவர்கள் சுத்த ஆன்மீகவாதிகள். ஒரு பக்கம் பால் குடிக்கிறதை கண்டு ரசிப்பான். குழந்தை தாயினும் பால் குடிப்பதை கண்டு ரசிப்பாள். ஒரு முதியவள் ஒரு பிள்ளைக்கு உணவு ஊட்டுவதை கண்டு ரசிப்பார்கள். இப்படி ஒவ்வொன்றாக பசுமையை கண்டு ரசிப்பான். உயிரினங்கள் மகிழ்ச்சி அடைவதை கண்டு ரசிப்பான். இப்படி மகிழ்ச்சியாக உலகமெல்லாம் இருக்கணும்னு நினைப்பவன் நான் சுத்த ஆன்மீகவாதி. அவன் தான் அவருடைய நிர்வாகம் தான் நிச்சயம் நல்லா கொடுக்கும். அப்போ சுத்த ஆன்மீகவாதிகள் இதெல்லாம் கண்டு ரசிக்கிறான். இப்படி கூட்டமாக மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். கூட்டமாக மகிழ்ச்சி அடைவதை கண்டு ரசிக்க உள்ளவன் சுத்த ஆன்மீகவாதிகள். அதை பற்றி அவனுக்கு தெரியாது, அவன் தான் போலி ஆன்மீகர். இதை பற்றியே சிந்திக்க மாட்டான், அவன் சிந்திக்க வேண்டிய அவசியம் தான் இருப்பான். ஆக இது போன்ற சுத்த ஆன்மீகவாதிகள் யாருன்னு கேட்டான், ஜீவத்தைவு உள்ளவன், மனிதாபிமானம் உள்ளவன். ஜீவத்தைவு, மனிதாபிமானம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் உள்ளவர்கள் சுத்த ஆன்மீகவாதிகள். தமக்கு வரும் என்ன சொன்னா, தன்னுயிர்க்கின்னாமை தானறிவான் இவன் போல மண்ணுயிர்க்கின்னா செய்தனான். தனக்கு வருகின்ற துன்பத்தை அறிகின்ற இவன் தன்னுயிர்க்கின்னாமை தானறிவான். நமக்கு துன்பம் வந்தால் இப்படி ஏற்படும் என்று அறிகின்ற நீ மற்ற உயிருக்கு எப்படி துன்பம் செய்யலான்னு கேட்பான். அப்போதான் சுத்த ஆன்மீகவாதிகள். அப்போ சுத்த ஆன்மீகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, தனக்கு பிற உயிருக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்ததாக நினைக்கக்கூடிய அறிவும் உணர்வும் பரிபக்கம் உள்ளவன் சுத்த ஆன்மீகவாதிகள். ராமலிங்கசாமி சொல்வார், துண்ணன கொடியோர் பிற உயிரை கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன், மண்ணினில் அலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணியன் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தனின் திருவுள்ளம் அப்படின்னார். ஆக இந்த மாதிரி ஒரு காட்சி, ஒரு உயிரை அடிக்க முற்படும் போது கொல்லும் போது என்னால் தாங்க முடியவில்லை என்று மனம் நொந்து கண்ணீர் விடுகின்றவன் சுத்த ஆன்மீகவாதிகள். ஏதோ இங்கே நடக்குது, நமக்கு தேவையில்லை என்று நினைப்பவன் போலி ஆன்மீகவாதி. அப்போ போலி ஆன்மீகவாதிகள் இருந்தால் நாடு என்ன உருப்படாது, நாடே உருப்படாது. ஆக இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது யாருன்னு கேட்டால் அரசாங்கம்.